அடுத்த ஒரு சகோதரர் கேட்குறாங்க, ஆர்கன் டொனேஷன், அதாவது மனித உடல் உறுப்புகளை தானம் செய்வது, இது கூடுமா கூடாதான்னு கேட்குறாங்க. பெரும்பாலும் தானம்ங்கிறது 3 தானங்கள் தான் மனித உடலில் செய்யப்படுது. ஒன்று ரத்தம், இன்னொன்று கண், இன்னொன்று கிட்னி. இந்த 3 தான் தானம் செய்யப்படுது. இந்த 3க்குமே தனித்தனி சட்டம். கண்ணுக்கும் கிட்னிக்கும் ரத்தத்துக்கும் 19 சட்டம் சொல்ல முடியாது. 3மே தனித்தனி சட்டம். ஏன் தனித்தனி சட்டம்டா, இந்த 3ஐயும் அல்லாஹ் மனிதனுக்கு வைத்திருப்பது 3 பர்பஸுக்காக. கண்ணுடைய பர்பஸ் வேற, கிட்னியுடைய பர்பஸ் வேற, ரத்தத்தினுடைய பர்பஸ் வேற. ரத்தங்கிறது எப்படிப்பட்டது சொன்னா, ஒரு முறை நீங்கள் தானம் கொடுத்தீங்க அல்லது ஒருத்தருக்கு ரத்தம் டொனேட் பண்ணீங்கன்னா திரும்ப 3 மாசத்துல மறுபடியும் அந்த ரத்தம் திரும்ப ஊறிடும். இது ரத்தத்துடைய இயல்பு. கிட்னி என்பது ஒரு கிட்னியை நீங்கள் தானம் செய்வீர்களால் அந்த அடுத்த இன்னொரு 3 மாசத்துலயோ 3 வருஷத்துலயோ அடுத்த கிட்னி முளைக்காது. அது எடுத்தது தான். கண்ணுங்கிறது எப்படின்னு சொன்னா, அது உயிரோடு கொடுக்கப்படுவதில்லை, மரணத்திற்கு பிறகுதான் கண் வழங்கப்படும். அப்ப 3 டொனேட் பண்ற விதமே வேற வேற. 3 டொனேட் பண்ற தன்மையே வேற வேற. அதனால 3க்கும் தனித்தனி சட்டம். முதல்ல விரிக்கணும், நம்முடைய உடல் உறுப்புகள் எதுவுமே நமக்கு சொந்தமானது அல்ல. அல்லாஹ் நம்ம இடத்துல கொடுத்த அமானிதங்கள். இந்த அமானிதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கும் பொழுது நாம் திரும்ப அல்லாஹ்வுக்கு அமானிதமாக ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த கண்களை, உடலை, உறுப்புகளை நாம் அல்லாஹ்விடத்தில் அமானிதமாக மண்ணிலே ஒப்படைக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து அமானிதத்துக்கு மாத்தமா எடுத்து நம்ம ஒப்படைக்கிறது நம்ம மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின்ஹா ஹலக்னாக்கும் வ ஃபீஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை நாம் படைத்தோம். வ ஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணுக்குள் தான் மீண்டும் உங்களை அனுப்புவோம். வ மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இன்னொரு முறை இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை உயிர்ப்பித்து எழுப்புவோம் அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட நாம் மண்ணுக்கே திரும்ப வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்படி படைக்கப்பட்டமோ அப்படி நம்ம அமானிதமாக கொடுக்க வேண்டுமே தவிர, நம்முடைய சக்தியை மீறி சில சமயம் ஆபரேஷன்ல காலை எடுத்துறாங்க, கையை எடுத்துறாங்க, அதோட பிறக்கும் போது கையோட பிறந்தாரு, அடக்கம் செய்யப்படும் போது கையில்லாம அடக்கம் கேட்கும், இது நம்முடைய சக்தியை மீறி நடக்கிறது, நிர்பந்தமா நடக்கிறது. நாம கண்ணை புடுங்கி கொடுத்துட்டு மூத்தா படவர் நம்ம கண்ணை எடுத்துறதுங்கிறது இது நம்ம அல்லாஹ்வுடைய அமானிதத்திற்கு மாற்றம். அல்லாஹ் நம்முடைய அமானிதமா கொடுத்ததை நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து நம்ம பண்றோம், நம்ம தானம் பண்றோம். இப்படி நம்ம தானம் எடுத்துக்க அனுமதி இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல்வேறு இடங்களை செல்வங்களை தானம் செய்யுங்கள், ஏன் உயிரையும் அல்லாஹ்வுடைய பெயரில் தானம் செய்யுங்கள்லாம் சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு இடத்துலையும் கண்ணை தானம் பண்ணுங்க, உங்களோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணுங்க அல்லாஹ் சொல்லலை. ஏன்னா இது நமக்கு செல்வம் நமக்கு சொந்தமான நம்ம தானம் பண்ணலாங்க. உயிர் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கோம், அதை தானம் பண்ண சொல்றோம், அல்லாஹ்வுடைய பெயரில் தியாகம் பண்ணலாம், ஷஹீதாகலாம், தப்பு இல்லை. கண்ணை தானம் செய்யுங்கள், உடல் உறுப்புகளை தானம் செய்யுங்கள் அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலையே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே சொல்லலையே. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ சொல்லாத ஒன்றை நாம் எப்படி செய்யலாம்? அது பித்அத் ஆகாதா? அது முறையாது. கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா விட்டு கோழி எடுத்து உம்மா மேல ஃபாத்தியா ஓதுனாங்களான்னு சொல்லி. உம்மா மேல எந்த கோழி எடுத்து ஃபாத்தியா ஓதுனாலும் கூடாது. அதுல ஊரா விட்டு கோழி எடுத்து உம்மா மேல ஃபாத்தியா ஓதுனா, இது கண்ணுங்கிறது நம்ம கண்ணு இல்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அது அதை எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தானம் பண்ணா எந்த இடத்துல நியாயம்? அது மட்டும் இல்ல, இன்னொரு ஹதீஸ்ல வருது, நீங்கள் எப்படி புதைக்கப்படுவீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எப்படி அடக்கம் செய்யப்படுவீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள் மறுமையிலே. அதாவது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டிய நிலையில், ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிய நிலையில் ஒரு ஹாஜி மூத்தாயிட்டாருன்னு சொன்னா, அந்த ஜனாசாவை எஹ்ராம் அவுக்காதீங்க. எப்படி அவர் எஹ்ராம்ல இருக்கும்போது அத்தர் போடுறது ஹராமோ அதே மாதிரி அவர் ஜனாசாக்கு அத்தர் போடாதீங்க, அவர் அடக்கம் செய்யுங்கள். மறுமையில் அவர் எழுப்பப்படும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா சொல்லிட்டே வருவாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர்களை ரத்தத்தை துடைக்காதீங்க, குளிப்பாட்டாதீங்க, அப்படியே அடக்கம் பண்ணுங்க. மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அவர் ரத்தம் சொட்ட சொட்ட எழுப்பப்படுவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ எப்படி அடக்கம் செய்யப்படுகிறோம் அப்படித்தான் எழுப்பப்படுவோம். அல்லாஹ் நமக்கு நல்ல சலாமத்தான கண்ணு கொடுத்திருக்கும் போது, நல்ல அழகான ஆரோக்கியமான கண்ணு கொடுத்திருக்கும் பொழுது, அந்த கண்ணில்லாமல் நாம் புதைக்கப்பட்டால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுதும் கண்ணில்லாத குருடராகத்தான் எழுப்பப்படுவோம். ரப்பல் ஆலமீனை பார்க்கிற பாக்கியம் கிடைக்காது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற பாக்கியம் கிடைக்காது, சத்திய சஹாபாக்களை பார்க்கிற பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா இது அல்லாஹ் சொன்ன முறையெல்லாம், அல்லாஹ் நமக்கு நீங்க கண்களை தானம் பண்ணுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தால், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருந்தாங்கடா, அவங்களுடைய கட்டளைக்காக நம்ம கண்ணை தானம் பண்ணியிருந்தோம்னா அல்லாஹ் நமக்கு இதோட நல்ல கண்ணை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் மறுமையில. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ செய்யாத ஒரு காரியத்திற்காக, நாம சொல்லித்தராத ஒரு காரியத்திற்காக நம்ம கண்ணை தானம் பண்ணிட்டு போயிட்டோம்டா, நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படும் போது குருடரா எழுப்பப்படுவோம், அல்லாஹ்வே அல்லாஹ் ரசூலை பார்க்கிற பாக்கியம் எல்லாம் போயிடும். அதனால கண் தானம் என்பது கூடாது. அடுத்து கிட்னி தானம். கிட்னி தானத்தை பொறுத்தவரை சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு 2 கிட்னி கொடுத்துருக்கான். ஒன்று ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், இன்னொன்று ஸ்பேர், அதாவது ஸ்டெப்னி மாதிரி தான் கிட்னி. அது இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த கிட்னி ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகிடும்.
இதுதான் அல்லாஹ் வச்சிருக்கிற இயற்கையான அமைப்பு. இந்த நேரத்தில் நம்ம கிட்னி தான் நல்லா இருக்குதே, நான் இன்னொருத்தர் நம்ம கிட்னி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இவர் கிட்னியை பிடுங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னா சோதரில் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு இவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி, இருக்கிற ஒரு கிட்னி இவருக்கு ஃபெயிலியர் ஆகி, அந்த நேரத்தில் இவருக்கு அந்த வேற எந்த கிட்னி கிடைக்காமல் இருந்து அதனால இவருடைய மௌத்துக்கு ஆளாவாரையினால் இவருடைய மௌத்துக்கு இவரே காரணமான தற்கொலைக்கு சமமாகிவிடும். இவருடைய மௌத்துக்கு இவரே காரணமாயிட்டாரு, கிட்டத்தட்ட தற்கொலை. ஏன்? அல்லாஹ் உனக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு கிட்னி கொடுத்தா எதுக்கு தெரியுமா? இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டா அந்த கிட்னி ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக தான். நீ எந்த அதிக பிரசங்கித்தனமா எடுத்து நீ தர்மம் பண்ற, தானம் பண்ற? அப்ப தானம் பண்ணிட்டு உனக்கு தேவைப்படும் போது அது செட் ஆகலனாக்கா அப்படி மௌத்தாயிட்டுனா அந்த மௌத்துக்கு நீ தான் காரணம். அதனால கிட்னி தானங்கிறது மார்க்கத்தில் அனுமதி இல்லைங்க. சரி, கிட்னி கொடுத்தா திரும்ப முளைக்குமா? திரும்ப முளைக்காது. ரத்தம் அப்படி அல்ல. நான் ஒரு தடவை கொடுத்தா கூட திரும்ப ரத்தம் 3 மாசத்துல ஊறிடும். அதனால ரத்த தானம் மட்டும் செய்யலாம். கிட்னி தானமோ கண் தானமோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சரி ஹஜ்ரத், நம்ம கிட்னி தானம் செய்யக்கூடாது, நமக்கு கிட்னி தேவைப்படுது, மற்றவங்கள்ட்ட வாங்கிக்கலாமா? நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே, இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சிஸ்டம் இருக்குது பாருங்க, இந்த கிட்னி மாற்று சிறுநீரக மாற்று சிகிச்சை, இது மெடிக்கல் ரீதியாக ஒரு தோல்வியடைந்த சிகிச்சை. இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான சிகிச்சை கிடையாது. நல்ல டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த கிட்னியை நீங்க மாத்தினா கூட, 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி கிட்னியை மாத்தினா கூட அதிகபட்சம் 2 வருஷம் இல்ல 3 வருஷம் மேல உயிர் வாழ முடியாது. அதிகபட்சம் 2 வருஷம் இல்ல 3 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க 40 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் வாழ முடியாது. ஒரு 20 வயசு பையனுக்கு அல்லாஹ் பாதுகாக்கிற 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி அந்த 20 வயசு இளைஞனுக்கு கிட்னி மாற்றப்படும் என்றால் அவனுக்கு 2 வருஷம் 3 வருஷம் தாக்கு பிடிக்காது. இல்ல சார், எனக்கு 20 வயசுல கிட்னி மாத்தினாங்க, இப்ப பாருங்க 40 வயசு திரகாத்திரமா இருக்க, ஒரு ஆள் உங்களால் காட்ட முடியாது. ஏனென்றால் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இருக்கு பாருங்க, இது மெடிக்கல் ரீதியாக ஒரு தோல்வி அடைந்த சிஸ்டம். இது உதாரணம் சொல்றதா இருந்தா, தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இங்கெல்லாம் இல்லாம உலகத்திலேயே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சிஸ்டத்தில் ஃபேமஸான புகழ்பெற்ற ஆஸ்பத்திரி புரூக்லின்ல உள்ள ஆஸ்பத்திரி, அமெரிக்காவில் புரூக்லின் ஹாஸ்பிட்டல். அந்த புரூக்லின் ஹாஸ்பிட்டல் வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸ். அதாவது எதில் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் விஷயத்துல, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை விஷயத்துல ரொம்ப ஃபேமஸ். அங்க போய் அவர் சிகிச்சை பண்ணி கிட்னி மாத்திட்டு வந்தாரு. எத்தனை வருஷம் இருந்தாரு? 3 வருஷம் தான் இருந்தாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, அப்படி ஒரு 2 வருடம் 3 வருடம் வாழ்வதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமா வேறொருத்தர் கிட்னி எடுத்து நமக்கு பொருத்தி அவருக்கு பிரச்சனை நமக்கு பிரச்சனை தேவையா இது? அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டயாலிசிஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த டயாலிசிஸ் செஞ்சுட்டே இருப்போம், அந்த ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டு செஞ்சுட்டே இருப்போம், மருந்து மாத்திரை சாப்பிடுவோம், அல்லாட்ட அதிகமாக தௌபா செய்வோம். கேன்சர் இருக்குது இன்னைக்கு, கேன்சருக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. மருந்து மாத்திரை சாப்பிடலாம், ஆபரேஷன் எல்லாம் பண்ணோம், எப்போ மௌத்துன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க, இது வரைக்கும் அல்லாஹ் ஹயாத்தை போட்டுச்சிடும், அதுல ஹயாத்தா இருப்போம். அதுக்கப்புறம் அஜல் முடிஞ்சு போச்சா, ரப்புல் ஆலமீனே உன்ட்ட வந்துட்டப்பான்னு சொல்லி அல்லாஹ்